I'm Canada on a cook deal. Till pandal patended. Channel tapach panana. But patended. ஹலோ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் குட்டி தீரனோட குக் வித் தீரன் சிரிப்பா 100% சேனல். எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை தலைவலிக்கான ஒரு அற்புதமான மருந்து. அதாவது மைக்ரைன் சொல்லிட்டு இந்த ஒற்றை தலைவலியால் இன்றைக்கி பாதிக்கப்படாதவங்க 10ல் ஒரு 2 பேருன்னு சொல்லலாம். மீதி 8 பேருமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த ஒற்றை தலைவலி இப்போ பறந்து விரிந்து எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதில் பாதிக்கப்பட்டது நானும் கூட தான். என்னோடய அம்மாவுக்கு இருக்கிறதுனால எனக்கும் இந்த ஒற்றை தலைவலி வந்து பாரம்பரியமாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். நானும் எல்லா ஸ்கேனையும் எடுத்து போட்டாச்சு. மண்டையை உடச்சி பார்க்காது மட்டும்தான் மீதி. மற்றபடி டோட்டலாக எல்லாத்தையும் கிளியர் ஆகிடுச்சு. தலையில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மைக்ரைன் உங்களுக்கு இருக்குது. இதுக்கான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. டாக்டர்ஸ் அதான் சொல்கிறாங்க. ஒற்றை தலைவலிக்கு இதுதான் மருந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டினியூஸாக இதுக்கு 1.5 இயர்ஸ் வந்து மருந்து கண்டிப்பாக நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ கூட இது க்யூர் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையுமே தவிர இது பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகாது அப்படிங்கிறதையும் கிளியராகவே சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி, தொடர்ந்து வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருந்தது. அப்போ வந்து என்னோடய ரிலேட்டிவில் ஒரு அக்கா சொன்னாங்க, ஒரு மருத்துவம் சொன்னாங்க. அதாவது கர்ப்பூரவல்லி இலையோட சாறு எடுத்து பச்சையாக அதோட சாறை எடுத்து அதில் நல்லெண்ணெயும் சர்க்கரையும் கொஞ்சம் கலந்து நீ தடவி வந்தால் அந்த வலி வந்து சீக்கிரம் குணமாகும். திரும்ப வர்றதும் கஷ்டம்தான். அப்படி வந்தாலும் நீ இந்த மருத்துவத்தை வந்து தொடர்ந்து பண்ணும்போது நாளடைவில் அந்த வலிகள் வந்து உனக்கு வராது, தலைவலி வந்து இல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சீரியஸாக அவங்க சொன்னது 100% உண்மை தான். உண்மையாலுமே நான் இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் இந்த தலைவலியால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படி தான் சொல்லணும். பட் இப்படி ஒரு மருத்துவம் இருக்குது, இவ்வளோ ஒரு ஈஸியான வழி இருக்குதுன்னு தெரியாமல் போச்சு. ஸோ அவங்க சொன்ன உடனே நான் இருந்த பக்கம் கற்பூர வலியெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது, நான் கொஞ்சம் வெளியே போயிருந்ததுனால. ஸோ அந்த இடத்துல அவங்களே பொறிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்து நம்ம கைகளால் அந்த கற்பூர வலியை நல்லா அந்த இலையை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கைகளால் நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது அந்த கற்பூர வலி இலையோட அந்த மருத்துவ குணம் மாறாமல் நமக்கு அப்படியே கிடைக்கிது. இதே நம்ம வேறு மிக்சிலேயோ வாட்டவர் வேறு எதையாவது நம்ம யூஸ் பண்ணி அந்த சாறு எடுக்கிறப்ப அவ்வளோவா அது வந்து நமக்கு கிளியராக கிடைக்கல. இதே நம்ம கை மருத்துவம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். நம்ம கைகளால் அந்த இலையை வந்து நல்லா கசக்கி எடுத்து அதோட சாரை வந்து ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 சொட்டு அதில் விட்டுட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இதையும் சேர்த்து 3ஐயும் நல்லா பீட் பண்ணிட்டேன். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இந்த எண்ணெயும் தண்ணியும் நல்லா மாறணும். இந்த சர்க்கரை இதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி பிடிச்சி கொடுக்கணும். அந்த அந்த நல்லா பிடிச்சிக்கும் நம்ம அந்த இடத்துல அதை அப்ளை பண்ணுறப்ப. ஸோ நல்லா அது இறுக்கமாக இருக்கிறப்ப அந்த வலி சீக்கிரம் குறையும் அப்படிங்கிறதுக்காக. சீரியஸாக சொல்கிறேன், வித்தின் 10 மினிட்ஸில் நான் 2 நாள் கஷ்டப்பட்ட அந்த தலைவலி எங்கேயோ போயிடுச்சு. இது நான் அனுபவித்த உடனே கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவாக கண்டிப்பாக போட்டானுமேன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு உடம்பு சரியாதனால அதை உடனே போட முடியல. அதனால தான் நான் இன்றைக்கி போடுறேன். இந்த ஒற்றை தலைவலி மட்டும் இல்லை, தலைவலி அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். எங்கெங்கே வலி இருக்கோ அங்கே எல்லாமே, அதாவது ஒற்றை தலைவலி வந்தாவே நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஐயிலேருந்து இந்த பக்கம் பின்னாடி கழுத்து வரலுமே ரொம்ப வலிக்கும். ஸோ அந்த கழுத்து தலைப்பகுதியில் நீங்கள் ஐஸ்க்கு மேலே கூட போடலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ரிசல்ட் இருக்குது, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதை அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுங்கிறது நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.